இப்படியெல்லாம் செய்து கொண்டு வந்தும் கூட தைப்பூசத்தினுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிக்கும் இந்த தை மாசத்தன்று என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஞானம் பெறக்கூடிய அந்த ஞானத்தை தரக்கூடிய வாய்ப்பு அன்றைக்கு என்ன நடக்கும்? அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களே, இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா தைப்பூசம். இந்த தைப்பூசம் ஏன் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க? குறிப்பாக முருகனுக்கு விரதம் இருந்து அன்றைக்கு முருகனுக்குள்ள ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடுறதை பார்த்துருக்கோம். முதல்ல தைப்பூசம்னா என்ன, எதனால் அன்றைக்கு மட்டும் அந்த ஒரு நிகழ்வு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதத்தில் சூரியன் எங்கே போயிருக்காருன்னா மகர ராசியில் இருப்பார். சந்திரன் கடக ராசியில் இருப்பார். கடகராசி என்பது சந்திரனுக்கு ஆட்சி பெறுகின்ற வீடு. அப்போ சந்திரன் முழு பலத்தோடு இருக்கிறார். முழு பலத்தோடு இருக்கிறார். அதே சமயத்தில் சூரியன் மகர ராசியில் போய் உட்கார்ந்து சூரியன் கொஞ்சம் பலம் இழந்து இருக்கிறாரா சொல்லணும். ஏன்னா சனியினுடைய வீட்டில் சூரியன் போய் உட்கார்ந்தா அது கொஞ்சம் பலம் குறைவு. அப்போ சூரியன் மகர ராசியில் உட்கார்ந்து நேர் 7வது பார்வையாக சந்திரனை பார்க்கும் பொழுது அந்த சந்திரன் குறிப்பாக அந்த பூச நட்சத்திரத்தில் நிற்கும் போது வருகின்ற அந்த பார்வைக்கே தைப்பூசம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம். அந்த பூசம் என்பது கூட சனியினுடைய நட்சத்திரம். ஆக சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரனுடைய அதிபதியாகிய சனியோட வீட்டில் போய் சூரியன் உட்கார்ந்துருக்காரு. நம்ம சூரியனையும் சந்திரனையும் எப்படி சொல்லுவோம்னா, சூரியன் என்பது அறிவாகவும் சந்திரனை மனம் என்றும் சொல்லுகிறோம். அப்போ அறிவின் பலம் ஒடுங்கி மனதின் பலம் விருத்தியாகுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சந்திரன் என்பது நம்முடைய மூளையினுடைய இடது பகுதி, சூரியன் என்பது நம்முடைய மூளையின் வலது பகுதி. பொதுவாக இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி பிரித்து வச்சுருப்போம். கலைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்க்குறது ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டியும், லாஜிக்ஸை பற்றி யதார்த்தம் என்ன, லாஜிக் என்ன, கணிதம் எப்படி பண்ணுவது, இப்படி வாழ்க்கையினுடைய அத்தியாவசியங்கள், வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்குண்டான அந்த சகல அறிவையும் இயக்குவது நமக்கு இடது பக்க மூளை தான். பேஷன், ஒரு ஆர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரைட் பிரெயின் அனுசரித்து தான் நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம இந்த 2 பிரெயினுடைய ஆக்டிவிட்டி, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிக்கும் இந்த தை மாதத்தன்று சந்திரன் பூசத்தில் போய் உட்கார்ந்துட்டு சூரியன் நேர அந்த மகர ராசியில் உட்கார்ந்துட்டு வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆத்ம பலம், மனதினுடைய பலம், இது இரண்டையும் இணைக்கிற ஒரு கோட்பாடு வருகிறது. பொதுவாக அறிவுக்கு எப்பொழுதும் சாட்சிகள் தேவை. அறிவு கொண்டு நம்ம ஒரு விஷயம் தீர்மானிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு சாட்சிகள் தேவை. அப்போ அறிவு எதை பார்க்கிறதோ, இந்த புலன்கள் வழியாக எதை பார்க்கிறதோ அதை கொண்டு தான் அறிவு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணும். ஆனால் மனம் அப்படி கிடையாது. சிந்தித்து பார்க்கும். அப்புறம் ஒரு செயலுக்கு பின்னால், தான் பார்க்கறதுக்கு பின்னால் என்ன இருக்குங்கிறத யூகிச்சு பார்க்கும். அப்போது அறிவின் செயல் ஒடுங்கி மனதின் பலம் அதிகரிக்கிற ஒரு வாய்ப்பு அன்றைக்கு நமக்கு கிடைக்குது. சரி, அதில் முருகனுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? முருகன் என்றாலே முழுக்க முழுக்க ஞானம் என்று சொல்கிறோம். முருகன் என்றாலே முழுக்க முழுக்க ஞானம். அப்படி ஞானம் பெறக்கூடிய அந்த ஞானத்தை தரக்கூடிய வாய்ப்பு அன்றைக்கு என்ன நடக்கும்? அவர் தந்தைக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அப்போ தந்தையாகிய அறிவுக்கு மனம் சொல்லுகிறது. மனம் என்ன சொல்லுகிறது? மெய்ஞானத்தை உணர்த்துகிறது. அப்போ தைப்பூசத்தன்னைக்கு வள்ளலார் சமாதி ஆயிருக்கார். குறிப்பாக நிறைய பேர் அந்த பூச நட்சத்திரம், அந்த பௌர்ணமி வருகிற நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சமாதி எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு என்ன இதெல்லாம் என்னுடைய அடிப்படை என்னன்னா, சக்தி தத்துவம், சிவ தத்துவம். இந்த சிவ தத்துவமானது சக்தி தத்துவத்திலே ஒடுங்குகிறது. அப்படிக்கு மீறி என்ன எடுத்துக்கணும்னு சொன்னாக்கா, சந்திரன் என்கின்ற மனபலத்தை அதிகரிக்கிற இந்த வாழ்க்கையை நாம் எப்படி எதிர்கொள்ளணும், நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நம்ம தீர்க்க முடியும், நமக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் எப்படி நாம் அதை பார்க்க போகிறோம், எந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்த்து அதை நமக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் எப்படி இருக்கும், இந்த அறிவை தருகிற, இந்த ஒரு திடத்தை தருகிற ஒரு நாள் தான் இந்த தைப்பூசமான நாள். அதில் முருகன் இங்கே சம்மந்தப்படுகிறார். முருகனுடைய நட்சத்திரம், முருகனுக்காக குறிப்பிட்ட நட்சத்திரம் கிருத்திகை, விசாகம், இந்த நட்சத்திரங்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் முருகன் 3 மூர்த்திகளுடைய வடிவமாக புராண கதைகளை சொல்லுவார்கள். 3 மூர்த்தியினுடைய, சிவா பிரம்மா விஷ்ணு 3 மூர்த்திகளுடைய வடிவமாக சிவனுடைய நெற்றிக்கண்ணில் அக்னியாக உதித்தவர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னு சொன்னால், முழுக்க முழுக்க சக்தியினுடைய தத்துவத்தை முருகன் வெளிப்படுத்துகிறார். மனோபலத்தின் சக்தியை, உங்கள் மன பலத்தை கொண்டு நீங்கள் ஞானத்தை எப்படி பெற முடியும், மனதை ஒடுக்கி மனதினுடைய ஆற்றலை, மனதுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. உங்கள் மனம் நினைத்தால் சகலமும் இங்கே நடக்கும்.
அப்படி சகலத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய, இந்த உலகையெல்லாம் உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மன ஆற்றல் பெறுவது என்பது இந்த தைப்பூசத்திலே நிகழ்கிறது. ஆனால் எல்லோரும் வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் தைப்பூசத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நிறைய அன்னதானங்கள் செய்கிறோம். இப்படியெல்லாம் செய்து கொண்டு வந்தும் கூட தைப்பூசத்தினுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. என்றால் அப்படி கிடைத்திருந்தால் இன்னும் நிறைய மகான்கள்லாம் தோன்றியிருக்க முடியும். அப்போ தைப்பூசத்தினுடைய அந்த நாளிலே நாம் எப்படி அந்த ஆற்றலை, நம்முடைய உள்மனதினுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது? உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற விரதம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். உங்கள் ஆசைகள் நிறைவேறும், நீங்கள் விரதம் இருங்கள். விரதம் இருந்து ஒரு 48 நாள் விரதம் இருந்து, அல்லது 21 நாள் இருந்து, 27 நாள் இருந்தோ அந்த தைப்பூசத்திற்கு விரதம் இருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய ஆசைகள் நிறைவேறும் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த தைப்பூசத்தினுடைய நாளை உங்கள் உள்ளுணர்வை, உங்கள் மன ஆற்றலை, உங்கள் மனதினுடைய ஆற்றலை விருத்தி செய்து கொள்வதற்கான நோக்கத்தோடு இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக இந்த விரதம் உங்களுக்கு ஒரு பலனை தரும். நமக்கு 1000 ஆசைகள் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் நமக்கு தகுதியானது தானா, நமக்கு அது வேண்டியதுதான் நமக்கு தெரியாது. ஏன்றால் நம்ம ஆசைப்பட்டு இருக்கிறோம். ஆசை இருக்கும் பொழுது அங்கே அறியாமையும் சேர்ந்து விடும். அப்போ நமக்கு அது ஒன்றுமே தெரியாது. நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு ஏதாவது பலன் தருமா தராதா, இப்படி நிறைய அதில் குழப்பங்களும் சேர்கிறது. அப்போ இதிலிருந்து விடுவதற்கு தெளிவான ஒரு மனநிலை வேணும். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களை அனுசரித்தும் பலவிதமான குழப்ப மனநிலை இருக்கலாம், அல்லது பயந்த நிலையில் இருக்கலாம். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தோற்றுப்போன நிலையிலே நம்ம சாதிக்க முடியல என்கின்ற ஏக்கம் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே பலருக்கும் மன சிதைவு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த மன சிதைவுகளை எல்லாம் நீக்கி உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்தி, உங்கள் மனசுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி அந்த மனதினுடைய முழு ஆற்றலையும் உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தைப்பூசம். ஏன்னா அந்த கிரகங்கள் கூட அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. எல்லா கிரகங்களும் பலகீனமானாலும் சந்திரன் கடகராசியில் உட்கார்ந்து கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ அவரை அசைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கார். குறிப்பாக அது பூசத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சனியினுடைய ஆதிக்கத்தையும் அவர் ரூல் பண்ணி அது ஒரு அதிகபட்சமான செயல்பாடு இருக்கார். சூரியனுடைய பார்வை, அப்போ சந்திரனுக்கு முழு ஒளிக்கிரணம் கிடைக்கிறது. சூரியன் அங்கே 7ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு முழு ஒளிக்கிற தன்னுடைய அறிவினுடைய மொத்த பலத்தையும் அந்த மனதுக்கே தருகிறார். அதாவது சிவமாகப்பட்டவர் தன்னுடைய மொத்த எனர்ஜியும் அந்த சக்திக்கே கொடுக்கிறார். அதுதான் நம்ம அந்த சக்தி ஆனப்பட்டவள் முருகனுக்கு வேல் கொடுத்து தன்னுடைய சக்தி மொத்தத்தையும் திரட்டி வேலாக மாற்றி முருகனுக்கு கொடுக்குறாங்க. மறுபடியும் முருகன் அதை கொண்டு தன்னுடைய அகங்காரம் பெற்ற ஒருத்தனை ஒழிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, உங்கள் மனதில் ஏற்பட்டிருக்கிற ஈகோ ஒழியணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும், உங்கள் மனசை பலப்படுத்திக்கணும், உங்கள் மனதில் இருந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரணும்னா முதல்ல அகங்காரம் ஒழியணும். சூரபத்மன் என்கின்ற ஒரு அகங்காரத்தினுடைய குறியீடு தான் சூரபத்மன். அப்போ அந்த அகங்காரத்தை அழிப்பது, இந்த அகங்காரத்தை அழிப்பதற்கு தான் இந்த வேல் தேவைப்படுது. அப்போ அந்த வேலாகப்பட்டது எது என்று சொன்னால் உங்களுடைய மனபலம் தான் அந்த வேல். ஆக சந்திரன் பலம் பெறுகின்ற இந்த கடகராசியிலே சந்திரன் ஆட்சி பெற்று அந்த சனி நட்சத்திரத்தில் உட்கார்ந்து மனதினுடைய ஆற்றலை எல்லாம் நமக்கு வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு நிலையில் இருப்பதனால தான் இந்த இடத்துல முருகனை நாம் முக்கியமாக வச்சுருக்கோம். ஏன்னா முருகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை பரிபூர்ணமாக அடைவதற்கு, அப்பொழுது ஞானம் நல்ல ஒரு பரிபூர்ண நிலையில் வரணும்னா நம்முடைய இடது மூளையானது சரியாக இயங்க வேண்டும். அதற்கான ஆற்றலை எல்லாம் பெற்றுத்தருகிற ஒரு அற்புதமான நாள் தான் இந்த தைப்பூசம். ஆக இந்த தைப்பூசத்தில் முருகனை நோக்கி நம்ம எப்படி விரதம் இருக்கலாம், அந்த விரதத்தினுடைய சூட்சமங்கள்லாம் என்ன, மேலும் இந்த விரதத்தின் மூலம் முழுமையான பலனை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் நம்முடைய அடுத்த பதிவிலே பார்க்கலாம். கவனமாக இருங்கள். அடுத்த பதிவிலே இந்த விரதத்தினுடைய சூட்சும ரகசியங்கள் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.